சென்னையில் காலை வேளையில் பனிமூட்டத்துடன் புகைமூட்டம் சூழ்ந்தது. போகி பண்டிகையையொட்டி மக்கள் பழைய பொருட்களை எரித்த நிலையில் காற்றின் தரம் குறைந்தது. சென்னையின் பல்வேறு இடங்களில் புகைமூட்டமாக காணப்படுகின்றது. சென்னையில் காலை வேளையில் பனிமூட்டத்துடன் புகைமூட்டம் சூழ்ந்தது. போகி பண்டிகையையொட்டி மக்கள் பழைய பொருட்களை எரித்த நிலையில் காற்றின் தரம் குறைந்தது. சென்னையின் பல்வேறு இடங்களில் புகைமூட்டமாக காணப்படுகின்றது. காமராஜர் சாலை, பட்டினப்பாக்கம், மெரினா கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் சாலை மற்றும் கட்டிடங்களை மறைக்கும் அளவுக்கு புகைமூட்டமாக காணப்படுகின்றது. செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். மாநகரின் பல்வேறு இடங்களில் புகைமூட்டமாக காணப்படுகின்றது, விவரங்களை சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் வரக்கூடிய நாட்கள்ல வானிலை நிலவரம் என்பது காலை நேரங்களில் பனிமூட்டமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது சென்னையிலும் கூட காலை நேரங்களில் லேசான பனிமூட்டம் தென்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருந்தது. இந்த சூழலை இன்றைய தினம் போகி கொண்டாடுவதற்காக பொதுமக்கள் தங்கள் இல்லங்களில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை தீயிலிட்டு எரித்து போகியை கொண்டாடி இருக்கிறார்கள். அது மட்டுமின்றி தங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய குப்பை கூலங்களையும் கூட்டி பெருக்கி அதையும் கொளுத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக சென்னையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த லேசான பனிமூட்டத்துடன் இந்த எரிக்கப்பட்ட பொருளுடைய புகையும் சேர்ந்ததுனால ஒரு புகைமூட்டமாக சென்னை தற்பொழுது காட்சியளிக்குது. சென்னையினுடைய நகரின் பல்வேறு இடங்களில் காற்றுடைய தர குறியீடு மிகவும் மோசம் என்ற அளவை எட்டக்கூடிய அளவுக்கான மோசத்தை எட்ட அடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அரும்பாக்கத்தில் 117, எண்ணூரில் 114, கொடுங்கையூரில் 123, மணலியில் 102, அதே போன்று மணலி நகருக்குள்ளாக 144. நன்றி மாணிக்கம், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.